இவன் வந்து ரவுடிசத்தை பத்தி பேசுறானா, கைய கால பீஸ் பீஸா உடைச்சிடுவாங்க. ரைட்டா? நீ மார்ட்டின் குடும்பத்தை விட்டு வெளியில வந்து ரோட்ல நில்ல, போயஸ் கார்டன்ல வச்சு அந்த வேலைகள்லாம் நடக்கும். இவர் வந்து ரவுடிசம் வந்து 6 மாசம் பொறுத்து இவர் பண்ணுவேன்றாரா? யார் ரவுடின்னு பார்க்கலாம், யார் ரவுடின்னு பார்க்கலான்னா, உன் ரவுடிசம்னா என்னன்னு தெரியுமா? சந்திரலேகா முகத்தின கதை தெரியுமா? எம்கே பால கதை தெரியுமா உனக்கு? 3 எம்எல்ஏக்கள் அடிக்கடி தெய்வ குத்தம்னு சொல்லி ஜெயலலிதா அடிச்ச கதை தெரியுமா உனக்கு? நேருவுடைய சகோதரர் ராமஜெயம் எப்படி கதை தெரியுமா? ரவுடிசம்னா என்ன? நீ நினைக்கிற மாதிரி கதையா இதெல்லாம்? இந்த கதையெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? நீ வந்து கதை விட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. ஸோ இந்த ஃபேமிலியே வந்து ஒரு கரப்ட் அண்ட் 3rd ரேட்டட் அண்ட் 4th ரேட்டட் 5th ரேட்டட் தான். மீசக்காரு பேசிட்டு இருப்பாரு யூடியூப்ல, வந்து அவர் பார்த்தா உதைக்கணும் அந்த மாதிரி ஒரு பேச்சு பேசினாரு. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் இவரை தான் சொல்லி பேசுறாங்கன்றது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன் பேரை சொல்லிருக்கலாமே, அவ்வளவு தைரியம் இருக்கிறவர் ஏன் பேரை சொல்லலைன்னு நினைக்கிறீங்க? யாரு இவரா? அதை வச்சு சொல்லட்டும். ஏங்க, அவரை அதுக்கு ஜெயலலிதா ஒரு 18 முறை முயற்சி பண்ணிச்சு. ரைட்டா? இப்போ நாங்கெல்லாம் எவ்வளோ பேரை எதிர்த்து எப்படி எப்படிலாம் எழுதியிருப்போம். இப்போ எங்களெல்லாம் எத்தனை பேர் எத்தனை விதத்தில் எப்படி எப்படிலாம் பிளான் பண்ணியிருப்பான். ஒரு சிங்கிள் சீண்டல் கூட என் பக்கத்துலலாம் வந்தது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து யாரை பற்றி எழுதுகிறோமோ அவங்ககிட்ட போயிட்டு நான் உன்னை பற்றி எழுதிட்டேன் அப்படின்னு நம்ம சவுக் சங்கர் பாணியில் போயிட்டு மீட்டர் விடுறது கிடையாது. ரைட்டா? உன்னை பற்றி எழுதிட்டேன், அடுத்த முறை வராமல் இருக்கணும்னா காசு கொடு அப்படின்னு. ஆருத்ரா பற்றி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து சொல்கிறான். அந்த ரிப்போர்ட்டர் சொன்னதை வச்சு ஆருத்ரா பற்றி பேசி முடிச்சாச்சு. அப்புறம் ஆருத்ரா ராஜசேகர் கிட்ட இருந்து கட்டிங் வாங்கினவர் தான் அண்ணன் சவுக்கு சங்கர், அண்ணாமலை, எல்லாருமே கட்டிங் வாங்கினவங்க. இந்த ஆருத்ராவில் வந்து ஹரீஷ்னு ஒருத்தர் இருக்கான், அவனை வந்து பாஜகவில் நிற்க வச்சு அவனை பிரைம் மினிஸ்டர் வரவேற்பு கமிட்டியில் போட்டு எல்லா வேலையும் பார்த்தவங்க தான். இந்த மாதிரி இன்டைரக்ட் டீலிங் பண்ணுறவங்க நாங்கள் கிடையாது. ரைட்டுங்களா? எங்களை நோக்கி அதனால தான் பெரிய வந்தால் கூட நாங்கள் அதை வந்து சமாளிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட இன்டைரக்ட் டீலிங்கே யார்கிட்டையுமே நம்ம வச்சுக்கிறது கிடையாது. ஜெயலலிதாவே 18 முறை யார் அனுப்புகிறாங்க? போலீஸை